தீபாவளின்னும் போது இந்த பழைய காலங்கள் ஞாபகம் நிறையா வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூங்கில் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, மூங்கில் குச்சியில் வந்து ஒரு சைக்கிள் போஸ்ட்டை வந்து வளைச்சி அந்த பக்கம் வந்து ஒரு ஆணி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே ஒரு ராடு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வெடியை வச்சு அப்பப்போ அடிப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போல்ட் நெட் இருக்கும். அந்த போல்ட் நெட்டில் வாசர் வச்சு அதில் வெடியை வச்சு டைட் பண்ணிட்டு கீழே டம்முன்னு போட்டால் அப்படி ஒரு வெடிக்கும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோல் வெடியை வந்து கையில் வச்சுக்கிட்டு சோத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் காசு வசதி இல்லாதவங்க துப்பாக்கி கூட வாங்கி வைக்க வசதி இல்லாத தீபாவளியெல்லாம் இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கல் எடுத்துக்கிடுவாங்க, இந்த வெடியை வச்சு அதில் டம்முன்னு அடிப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ தான் வந்து ஒரு துப்பாக்கி 50 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. வெடிக்கு இவ்வளோ காசு ஆகுது. அந்த காலத்தில் இப்படியும் தீபாவளி கொண்டாடிருக்காங்க. ஆனால் அப்போ அடித்த வெடி அளவுக்குலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெடியே வந்து காசு அதிகமாகிடுச்சு, வெடிக்கிறதும் கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது இப்போ பாதி வெடி வெடிக்கிறதே கிடையாது. முந்தினா புஷ்வானம் தனியாக இருக்கும், இப்போ முக்கால்வாசி வெடியை புஷ்வானமாகவே போயிடுது.